கை வாய்த்தது என் மகனே, கலிநீசனை அறுக்க மெய் வாய்த்தது நம்முடைய மேன்மை கோலத்தோர்க்கு அன்பான சீமை அரசாள நாளாச்சு தன்பாலடைய சரியாச்சுது என் மகனே, மலங்காதே போனி வாழுகின்ற நற்பதியில் கலங்காதே போயிரு நீ கண்ணே தீரு மகனே என்று வீடையருள ஏற்ற தீருமாலும் அன்று தீருமாலும் அன்பாய் வீடை வேண்டி அலைவாய் கரையில் ஆதி வருகு முன்னே நிலையான சான்றோர் நீரம்ப வந்து கூடினரே கண்டந்த சான்றோரை கரியதிரே மாலும் மகிழ்ந்து நன்று என்று சொல்லி நாராயணர் கூட்டி பண்டிருந்த நல்ல பாதியில் வந்து சேர்ந்தனரே கண்டந்த பேரும் கனபிரியமாய் மகிழ்ந்து தாமோதரனார் தலத்தில் மீக சேர்ந்து நாமோ முனி கூட நாடி மிக இருந்தார் இருந்து மிக பாலும் ஏற்ற நல்ல பச்சரிசி திருந்து சிறுமணியும் தேங்காய் பூதன்னுடனே கொல்ல மிளகு குண்ட போடியுடனே நல்லாக இவ்வகைகள் நாடி ஒரு நேரமதாய் காவி மிக புரிந்து கனத்தருத்திராட்சமிட்டு தாவமுடன் மாத்திரைகோல் தானிது ஓடு இருந்தார் கொஞ்ச நாள் பார்த்து குண்ட திவசம் வார்த்து பஞ்சகருணாதிகளை பண்பாக தானிருத்தி கந்தை மீக சூடி காவி தொட்டில் மீதிருந்து விந்தையுடனுகத்து விவரிப்பெல்லாம் எடுத்து கூறினார் அந்த குண்டறிய காரணத்தை நாடலிய போறதுவும் நன்னாடு தோன்றுவதும் பாடலிய நீசன் படபோர செய்தியதும் நல்ல மனுவோர் நாடி மொழிப்பதுவும் வல்லபுவிதருமோம் வாழ்வதுவும் சிறப்பும் சொல்லி விரித்தார் சிறந்த தொட்டில் மீதிருந்து எல்லோரும் கேட்டு இப்போதொரு காரணம்தான் நடத்துகிறார் என்று நல்லோர்கள் சொல்லிடுவார். கடத்தமுள்ள நீச சண்டாள பாவியெல்லாம் காசு மிக வேண்ட கவடு செய்கிறான் என்று சொல்லி பேசி இவனும்
பிதற்றுகிறான் என்று சொல்லி நகைப்பார் சிரிப்பார். நன்றி கெட்ட நீசர்குலாம் திகைப்பானதுவால் தெய்வகுல சான்றோர்கள் கூடி குவித்து குணமாக வெகுடி தேடி வைத்த பண்டம் சுவாமிதனக்கனவே நம்முடைய சஞ்சலங்கள் நாடும் பிணிதித்தவர்க்கு தம்முடைய பாலு தான் கொடுக்க வேணுமென்று பசுவை கொடுப்பார். பாலாடு தான் கொடுப்பார். கசுவிரக்கமாக காசு பணம் கொடுப்பார். வஸ்திரங்கள் கொடுப்பார். வழங்கும் ஈலை கொடுப்பார். கஸ்தி மிக தீர்த்த காயாம்பு வண்ணரண்டு நெல்லு சிறுமணிகள் நெய் தேங்காய் காய்கனிகள் நல்லமைப்பு சார்ந்தோர் நாடி மீக கொடுத்தார். கொடுக்க அன்பரெல்லாம் குணமாய் மீக வேண்டி அடுக்க அவர் அருகில் அன்பாக நின்றவரில் பணிவிடைகள் செய்வோர்க்கு பரிந்து மீக ஈந்தார். மணியாம்பரனும் மகிழ்ந்து பாலித்தனரே ஏற்ற உகத்துக்கு உகதீர்ப்போம் புரிந்து சாற்று மொழி கூறி தானிருக்கும் அப்பொழுது மாய திருமால் மால்வேசமே எடுத்து தேயமதில் நம்முடைய தெய்வகுல மாதர்களை வருவிக்கவென்று மாஞால வித்தையினால் உருவிக்கவென்று உலக நருளானதிலே தாக்கி உடலுள் தமனியமாய் ஓதித்து நோக்கி முறை காண்டோம். நேர்மை மொழி மொழிந்து பெண்ணான் வரைக்கும் பெருங்கிழவிதான் வரைக்கும் கண்ணான மாதலை கை குழந்தை முதலாய் பாட்டு வித்தேசம் படிப்பு வித்தேசம் முதல் ஆட்டு வித்தேசம் ஆட்டி மீக வருத்தி முன்னமைதவண்ணை எல்லா மூக பார்த்து சொன்ன முறை போல் சீனம் செய்ய நலமெனவே இட்டார் ஒரு சூட்சம் ஈசர் முதல் எல்லோரும் மட்டாரும் சூட்சம் வையகத்திலே ஆவி சாதிபதி நேட்டும் ஆராட்டு பார்த்தனரே ஆதி சாதிதனிலே அமைப்பு போலுள்ளவர்கள் தானிறை தாடி தன்மை மீக கூறி வானிறை சோதி மயமாய் கோதித்தனரே இப்படியே சாணாரில் ஏற்றவன் நான் வரை அப்படியே நன்றாய்
ஆராதனையாகி ஊருக்குறையிருந்து உற்றனருக்களெல்லாம் பாருகங்கான பண்பாக கொண்டாடி ஊமை பார்வதி எனவும் உற்ற மூத்தாரெனவும் இமையோர் புகழும் லட்சுமி நான் எனவும் சக்தி கன்னி மாறென்றும் தார்குழலால் சோழி சொத்தோழி என்றும் பக்தியுள்ள நல்ல பரமேஸ்வரி எனவும் மண்டை காட்டாள் எனவும் மாது நல்லாள் தோழி என்னும் பண்டையுள்ள ஈஸ்வரியாய் பாக்கிய வாட்டியனும் வள்ளி தெய்வானை வாய்த்த பகவதி எனவும் பூமடந்தை என்றும் பெரிய வீராட்டியனும் பார்மடந்தை என்றும் பத்திரமாகாளியனும் நாகக்கன்னி என்றும் நல்ல தெய்வ கன்னி என்றும் பாகை கை காட்டும் பைங்கிளி மானாங்கள் என்றும் இப்படியே நல்ல ஏந்திளை மாறல்லோரும் அப்படியே நல்ல அவனி பெண்ணார் வேரில் ஆராதனையாய் அங்கு தான் கூடி சீராக கூடி சேர்த்து வருவார் தினமே ஆண் பிள்ளைகள் வேரில் ஆன சிவமாலெனவும் நான் பிரம்மா என்றும் நல்ல அனுமன் என்றும் காலன் என்றும் யமன் என்றும் கடிய பலகந்தன் என்றும் மாலவரின் மக்கள் என்றும் மாமுனிவார் நாங்கள் என்றும் தெய்வ ரிஷி எனவும் சீமில் கருட சேவுகன் என்றும் தாவமுள்ள நல்ல சந்நியாசிமார்கள் என்றும் ஆராதனையாய் அவர்கள் மிக வாடி சீராக காண்டோம் செப்பி மீக படிப்பார் வருவார் தினமே மாயோ நீடமதிலே கருவாயுதித்த கண்டோமீக படிப்பார் இப்படியே பெண்ணானோ யாம முறைப்படியே அப்படியே வந்து ஆடி மீக படிக்க நல்ல நாராயணரும் நாட்டோமீக அறிந்து வல்ல பெருமாளும் மனதில் அறிந்திருப்பார் அறிந்து சில நாய் அகமகிழ்ந்து தான் பார்த்து செறிந்த குணநாதன் தெதி கணக்கையிலே இகனை நடத்த எண்ணமுற்று இருக்கையிலே பூவமை பல சொல்லி உற்ற தெய்வ கன்னியர்கள் அனைவோரும் புகழும் அரண்கையிலை வந்ததுவோம் சூனையாட போனதுவோம் தூயோ நடத்தினதும் பிள்ளைதனை பெற்றதுவோம் பெருவனத்தில் சென்றதுவோம்
வள்ளல் சிவனை வருத்தி தவம் புரிந்து உலகில் மிக தோன்றும் உற்ற வர்த்தமானதெல்லாம் சிலை நுதலி கண்ணி சொல்லி மிக படிப்பாய் அப்போ திருமால் அடக்கி மிக மனதில் செப்புவது எல்லாம் சிந்தைதனில் கொண்டிருந்தாள் உமை கண்டை காட்டாய் உற்ற பகவதியாள் இமையோர் புகதும் ஏற்ற குல பார்வதியும் சீதை மடந்தை சேயிலை மாறல்லோரும் மாதவனை நோக்கி வழங்கூறிய படிப்பார் பாவி கலியன் பழினி சந்தோன்றினதால் மேவி கலியில் மிக மூழ்கி மாயமதால் மாய கலியை வாதைக்கு அந்த நாளையிலே தேசமதில் எங்களையும் திருக்கலியான மோகித்து எங்களுட நாயகனார் இங்கு வருவோம் எனவும் எங்களையும் இங்கே இக்கோலமாய் வரவே சொல்லி அயச்ச சுவாமி நீர் வந்தீரோ பல்லுயிரும் பணியும் பரமன நீர் வந்தீரோ என்று மடவார் இப்படியே இசைய பண்டு முறை போல் பரபிரம்மமாயிருக்கும் எண்ணி திருமால் இருதயத்திலே அடக்கி மண்ணிலுள்ளோர்கள் வந்து மிக கூடி நிற்க மேலோகத்தார்கள் இறைஞ்சி மிக பார்த்து நிற்க பூலோகமெல்லாம் புதுமை என பார்த்து நிற்க அப்போது மாயாதி ஆகமத்தின்படியே செப்போடு ஒத்த தேசத்தீருப்பதியில் வாழுகின்ற தேவரையும் வாகாய் வரவழைத்து நாளுக்கு நான் சொன்ன நியாயமீறி நீங்க அடத்தமாய் செல்வதென்ன எல்லோரும் சொல்லுமென்றார் உடனே எல்லோரும் உள்ளோமீக தளர்ந்து திடமே குளறி செப்பவாயில்லாமல் புத்தி மயங்கி பொறியழிந்து தேவரெல்லாம் சக்தி கெட்டார் போலே தானே வீறு வீறுத்து நின்ற நிலையை நெடிய திருமாலறிந்து குன்றுதனில் கொண்டு கொழுவிலங்கில் சார்ந்தேர்த்து மன்று ஒரு கூடைக்குள் வைகுண்டராழ்வரையும் இன்று முதலுக்கு வரை இருங்கோ பாராவதிலே வைத்தாரே நல்ல வடவா முகமதிலே செய்தான் விதியனவே தேவரெல்லாம் இருந்தார் அந்த அவதாரம்
அதிக மூட நடத்தி சந்தானமான சப்தேகன்னி மாறையினி மாமணங்கள் செய்து மாதரேழு பேர்களுக்கும் தாமதங்களின்றி சந்ததிகள் தான் கொடுத்து ராட்சியமும் கொடுத்து ஏற்ற பாவசுந்தான் கொடுத்து ராட்சியமாள செய்ய செய்ய வேணுமெனவே நினைத்து திருமால் நின்றிருதயத்திலே அடக்கி தனங்கள் வாடி தந்தனங்கள் பாடலுற்றார் தீனத்தனங்கள் வாடி திருவேடாம் ஓடலுற்றார். முன்னே கூறு நாடைவருக்கு மீண்டு கொடுத்தோமிக்கலியில் பொன்னோர் மானாய் உருவெடுத்து பொறுப்பேரி முனிகையினால் செந்தோங்கூடு இதில் போட்டு ஸ்ரீரங்கமேக செல்வழியில் மின்னே இவர்கள் ஏழ்வரையும் மேவி பூணந்தோம் அவ்வனத்தில் வனத்தில் உணர்ந்த மாதர்களை மக்களேளும் பரருளி புனத்தில் காளிதனை வரைத்து பிள்ளை ஏழும் மிக ஏந்து இனத்தில் வீரிந்த மானது போல் இவர்கள் ஏழு மடவாரை வனத்தில் தவசு மிக புரிய மனதை கொடுத்து மீண்டோமே மீண்டும் கைலைக்கு இருந்து பின்னோம் மெல்லி அவர்கள் தவம் பார்க்க ஆண்டோர் சுவனார் உமையாளும் உவந்தே தவத்துக்கு அருள் புரிந்து சான்றோரிடமே பிறவி செய்து தரணிதனிலே நாம் வருவோம் என்றே விடைகள் கொடுத்தமைச்ச இளமான் கமாதர் வந்தனரே. இங்கே பகவான் அங்கே விஞ்சை அந்த அந்த தகப்பனை பார்த்து அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து சிவபெருமானை பார்த்து அங்கே விஞ்சை வாங்குகின்றார். அதாவது என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, நம்ம நேற்றுக்கு நாம் இதுக்கு முன்னாடி தெளிவாக பார்த்தோம். மானிதம் கெட்ட மாத்தானாய் வந்ததினால் செய்த மகனே உனக்கு மகா செல்வம் ஆகி வரும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொன்னார். பூமகளும் உந்தை சேர்ந்து பின்னார் வரைக்கும் மேலே தானுகம் தன்னால் போக்கி நகரது பகற்குள்ளாக்கி தானுனை தங்கமான தைலமாம் பதில் மூழ்கி வானுனை மகிழரத்ன மகிழ் கிரீடம் அருள்வேன் என்றார். நான் கிரீடம் அருள்வேன் என்று சொல்லிவிட்டார். மகனே உனக்கு மகா செல்வம் ஆகி வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார். பாவி வர்ணீசன் வண்ணி வைத்த பாட்டையெல்லாம் ஆவி அறிந்து என்னுடைய அங்கமெல்லாம் சோறுதையா அங்கே அந்த தந்தையிடம் சொல்லுகின்றார். அந்த நீசன் செய்து என்னை அடித்து துன்புறுத்தி விட்டான், அது என்னுடைய அங்கம், அதை நினைத்து நான் என்னுடைய அங்கமெல்லாம் சோறுதையா அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே பரம்பொருள் ஐயா வைகுண்டருக்கு அவருடைய தந்தை, அதாவது இது எங்கே நடக்கின்றது, எல்லாமே அங்கே அந்த அகத்துக்குள்ளால் நடக்கின்றது. இது நம்ம நிறைய இதை பார்த்தோன்னா நிறைய நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஐயா வைகுண்டர் கடவுளாக வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ அங்கேருந்து பேசிட்டு இருக்கிற அந்த மகாவிஷ்ணு யார், இந்த கேள்விகள் நம்ம நிறைய வரும். நம்ம அதை கவனமாக நம்ம தெரிஞ்சு கரெக்டாக கொண்டு போயிடணும். ஞாபகம் வச்சுங்க. அப்படி சொல்லிங்கன்னா என்ன, அதாவது
இன்னும் நான் இந்த உலகத்தில் போயிருக்கும்போது ஏதாவது எனக்கு திருப்பியும் இந்த கலியன் என்னை சிரமப்படுத்துவானே அப்படின்னு சொன்ன உடனே ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார், இல்லை. அந்த ஆதி நாராயணர் சொல்லுகின்றார், இல்லை, இனிமேல் உனக்கு எதுவும் நடக்காது, எல்லாமே ஏகவையாளன் தான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு என்ன செய்கின்றார், உடனே நீ போ மகனே, அன்பான ஸ்ரீமை அரசாள நாளாச்சு, தன்பால் அடைய சரியாச்சுது என் மகனே, மலங்காதே போனி வாழுகின்ற நற்பதியில் தன்பால் அடைய. தன்பால் அடையணுங்க. எல்லாம் யாராக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது தன்பால் அடைவது. தன்பால் அடைவதுன்னா என்னது? நல்ல தன்பால் அடைவதுன்னா என்னது? எல்லாமே இந்த இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் நம்மளை பரவி செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னு கிடையாது. யாருமே யாரையும் பரவி செய்யறதில்லை. எல்லாம் அவரவர்கள் மனது போல அவரவர்கள் பறக்கின்றார்கள். அவரவர்கள் மனசுக்கு ஒத்த தாயின் மடியை தேடி அந்த தாய்க்கு கருவாக பிறக்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். யாராதான் இருக்கா இதை அது தன்பால். அதான் என்னை யாரும் படைக்கதில்லை, என்னை யாரும் அழிக்கவும் முடியாது அப்படின்றத வாழ்க்கையில் நினைப்பதுதான் தன்பால். அதான் சொல்லுகின்றார், தன்பால் அடைய சரியாச்சுது என் மகனே, மலங்காதே போனி வாழுகின்ற நற்பதியில் கலங்காதே போயிரு நீ கண்ணே திருமகனே, என்று விடையறல ஏற்ற திருமாலும் அன்று திருமாலும் அன்பாய் விடையறின்றி அலைவாய்க்கரையில் ஆதி வரும் முன்னே நிலையான சான்றோர் தினம்ப கொடுங்க. ஐயா வைகுண்டர் அந்த கடல்ல இருந்து வரும்போது அங்கே நிறைய சான்றோர் கூடினாங்க. நிறைய மக்கள் வந்தாங்க. அப்பா ஐயா வைகுண்டர் தவமியேற்றி முடித்து விட்டார் அப்படின்னு. இல்லை நீங்க உடனே நினைக்கிறீங்க ஐயா வைகுண்டர் தவமியேற்றி முடிச்சிட்டாரு, இனி அவரை தேர்ல வாகனத்தில் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் எனக்குள்ளாலே இருந்தால் நான் தான் யார், இறைவனை சுமந்து செல்லுகின்ற தேர், நான் தான் இறைவனை தூக்கி செல்லுகின்ற வாகனம், எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான். தான் உண்மை. இந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடணும், முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன பண்ணுங்க, ஐயா வைகுண்டர் அங்கே காவி கட்டிட்டாரு, ருத்ராட்ச மாலை போட்டாருன்னாலும் அரிகோவல சொல்றாரு. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க ஐயா வைகுண்டர் தன்னுடைய சுயசரிதத்துல சொல்லவே இல்லை. அவர் தன்னுடைய சுயசரிதத்துல அந்த நான் தவம் எப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் தவமியேற்றி முடித்து விட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் வாழ்வது வரைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு முடிச்சிட்டார். அப்ப இங்க காண்டங்கள் படித்தார் அப்படின்னு சொல்றாங்க. காண்டம் ரொம்ப முக்கியமானது. ஐயா வைகுண்டர் நீங்க பாத்தீங்கன்னா சிவகாண்ட அதிகார பத்திரம் அந்த சாட்டு நீட்டோல இதெல்லாம் எப்படி படிச்சாருன்னா, இப்படி ஐயா வைகுண்டர் உட்கார்ந்து இருப்பாரு, கண்களை மூடிட்டு அப்படியே படிச்சுட்டே சொல்லிட்டே இருப்பார் மக்கள்கிட்ட. அதை சொல்றத உடனே அங்கே நாங்கள் எழுதி வைத்தது தான் அந்த சிவகாண்ட அதிகார பத்திரம் அல்ல. ஐயா தன்னோட திருவாயிலிருந்து சொன்னதுதான் பத்திரம் எல்லாம். அதே சிவகாண்ட அதிகாரத்துல பத்திரத்துல நிறைய வரிகளை எல்லாம் சேர்த்துட்டாங்க. நீங்க அதெல்லாம் கவனமா பார்த்துங்க. அதான் இப்போ இதுல அதுக்கு அடுத்து என்ன பண்ணுகின்றார், அந்த காண்டத்தை சொல்ல சொல்ல இவர் இந்த காண்டத்தை சொல்ல சொல்ல என்னமா அந்த மக்கள் எல்லாம் நான் சரஸ்வதி, நான் லட்சுமி, நான் இது அப்படின்னு ஆடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். இது எப்படி? அதாவது இது ஒரு விஷயம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பக்தி பரவசமா, அதாவது அந்த பக்தெல்லாம் பக்தி ஆயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு அங்க மேலம் அடிச்சுட்டு பக்தி ஆனது இல்லை, அப்படி இல்லை. இங்க ஐயா வைகுண்டர் துயல் தவத்துக்கு சென்ற அந்த மக்கள் எல்லாம் பக்திமானாக தனக்குள்ளால் இறைவனை உணர்ந்தவர்கள். அந்த பக்தி எழும்போது அங்கே நான் தான் சரஸ்வதி, அவர்கள் யாரை நினைக்கின்றார்களோ அதாக அவர்கள் ஆகின்றார்கள். நான் சரஸ்வதியை நினைத்தால் நான் சரஸ்வதியாக ஆகின்றேன், நான் லட்சுமியை நினைத்தால் நான் லட்சுமியாக மாறுகின்றேன், நான் சிவனாக நினைத்தால் சிவனாக மாறுகின்றேன், நான் நாராயணனாக நினைத்தால் நான் நாராயணனாக மாறுகின்றேன், நான் கள்ளன் என்று நினைத்தால் நான் கள்ளனாக மாறுகின்றேன், நான் பாவி என்று நினைத்தால் நான் பாவியா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ யார் யார் என்னென்ன நினைத்தார்களோ அதாகவே அவர்கள் அந்த ஆராதனை ஆடுகின்றார்கள் சொல்லுங்க. ஆராதனைன்னா என்ன? நான் அப்படியே நமக்கு மனசுக்குள்ளால யாரை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை வெளிக்கொண்டு வருவதுதான் அந்த இதே போல ஆடுறது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது அந்த சப்த கன்னிமார்களை இனி அழைக்க வேண்டும். சப்த கன்னிமார்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், இதெல்லாம் நம்ம நிறைய முதல்ல இருந்து ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம்.